வெளிநாட்டில் மட்டும்தான் இந்த பாப்பப் ஒர்க் ஆமா, நம்ம நாட்டில் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு ட்ரை பண்ணேன். ஹலோ அண்டர்ஸ், இன்னைக்கு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெளிநாட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பாப்பப் பால் தான். ஸோ இது வந்து நம்ம ஊர்லேயும் கிடைக்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னா கரையக்கூடியது, பாப்பப் மாதிரியே இருக்கும். இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது ஒரு சிம்பிள் மெத்தடாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு சிங்கிள் பாப்பப் தான் போட்டிருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். நம்மளுக்கு இதுக்கேற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளுக்கு எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. நானே இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணோன்ற வேணால் ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். வேணும்னா மறக்காமல் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பாப்பப்போட வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தான் இது தாங்கும். இதில் ஃபீட் பண்ணி போடனாலும் போடலாம், இதை டேரெக்டாக கூட போடலாம். ஆனால் ஃபீட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் லாங்காக போகும். இந்த பாப்பப்பில் எப்படி ரிசல்ட் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிசல்ட் இருந்தால் கண்டிப்பாக போடுறேன், ரிசல்ட் இல்லைனாலும் சொல்கிறேன் கண்டிப்பாக. என்னால் முடிஞ்ச வரையும் ஒரு 80% இந்த பாப்பப்பை அதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஆனால் நம்ம ஒரு மீனுங்க சும்மா மாட்டிடுமா? அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முடியும். முகரே பாரு முகரே.